முக்கிய செய்திகள். பரபரப்பான சூழ்நிலையில் திமுக செயற்குழு இன்று கூடுகிறது. காங்கிரஸ் உடனான கூட்டணி நீடிக்குமா? இன்று முடிவு. போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பு. முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு. தமிழ்நாட்டின் பொறியியல் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியல் அடுத்த சில தினங்களில் வெளியிட அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு. லோக்பால் சட்ட மசோதா தயார். மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னர் அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்ய முடிவு. வணக்கம். விரிவான செய்திகள். பரபரப்பான சூழ்நிலையில் திமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று கோவையில் தொடங்குகிறது. கோவை சிங்காநல்லூரில் உள்ள விஜயா கண்காட்சி வளாகத்தில் திமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கைது செய்யப்பட்டுள்ள ராசா மற்றும் கனிமொழி, நில மோசடி விவகாரத்தில் தொடர்ந்து கைது செய்யப்படும் திமுக பிரமுகர்கள் என்று பரபரப்பாக நடைபெற்று வரும் பல சம்பவங்கள் நிறைந்த இந்த சூழ்நிலையில் திமுகவின் செயற்குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக திமுகவை கூட்டணியிலிருந்து விலக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் பல தலைவர்களும் கூறி வரும் வேளையில் காங்கிரஸ் உடனான கூட்டணி தொடர்ந்து நீடிக்குமா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இன்று மாலை 4 மணி அளவில் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதையடுத்து நாளை காலை 10 மணி முதல் மாலை வரை பொதுக்குழு கூட்டம் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1950 உறுப்பினர்கள் மற்றும் 200 சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தவிர மற்றவர்களுக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி கிடைக்குமா என்பது தெரியவில்லை. மேலும் கனிமொழியை சிறையிலிருந்து வெளிக்கொண்டு வருவது, மத்திய அமைச்சர் பதவிகளுக்கு மேலும் 2 திமுக எம்பிக்களை தேர்ந்தெடுப்பது, அதிமுக அரசு போடும் வழக்குகளை எதிர்கொள்வது ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதற்கிடையே இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தனது பெயர் இருட்டடிப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் அழகிரி தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர். கட்சித் தலைவர் பொறுப்பை ஸ்டாலினுக்கு வழங்குவதற்கும் அழகிரி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இதை வலியுறுத்தும் வகையில் அழகிரி பொதுக்குழுவை புறக்கணிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் டிசம்பர் 3ஆம் தேதியன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகளில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சலுகை அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்ற நிறுவனங்களில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளைப் போல டிசம்பர் 3ஆம் தேதி அன்று மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கொண்டாடும் வகையில் ஊதியத்துடன் கூடிய சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து பொறியியல் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியல் இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியிடப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் தெரிவித்துள்ளார். பொறியியல் கல்லூரிகளுக்கான கலந்தாய்வில் மாணவர்கள் பங்கேற்பதற்கு முன்னர் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியல் பார்த்து அதன்படி கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பதற்கு வசதியாக அந்த பட்டியலை விரைந்து வெளியிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 167 தொழில்நுட்ப கல்லூரிகளின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியல் அண்மையில் கடந்த கல்வியாண்டு மாணவர்கள் எழுதியுள்ள தேர்வில் வெற்றி பெறும் சதவீதத்தின் அடிப்படையில்
பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த பட்டியல் இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியிடப்படும் என்று துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் தெரிவித்தார். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கீழே 154 காலேஜ் அதாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ரேங்க் பட்டியல், அதாவது இப்போ ரேங்க் பட்டியல்னால் ஆக்சுவலாக நம்ம அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் எத்தனை ஸ்கிரிப்ட் நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம், அதில் எத்தனை ஸ்கிரிப்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதை பொறுத்து அந்த டீட்டெயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கு. இன்றைக்கோ நாளைக்கோ அது வெளியிடப்படும். மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்ய லோக்பால் மசோதா தயாராக உள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கபில் சிபல், நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அக்டோபர் முதல் வாரத்தில் தொடங்க உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அதற்கு முன்னதாக லோக்பால் மசோதாவை மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். லோக்பால் மசோதா தயாராக உள்ள நிலையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்காக இந்த மசோதா அடுத்த வாரம் மத்திய அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிகிறது. அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பின் இந்த மசோதா நாடாளுமன்ற நிலை கமிட்டிக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அங்கிருந்து அனுமதி கிடைத்த பின்னர் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நாடாளுமன்றத்தில் லோக்பால் சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு தீவிரமாக உள்ளது என்றும் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல மாநிலங்களிலும் புதிதாக மேலும் பல தானிய சேமிப்பு கிடங்குகளை திறக்க மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் KV தாமஸ் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்களின் சேமிப்பு குறித்து புதிதாக அமைக்கப்பட்ட வழிகாட்டு குழுவின் செயல்பாடுகள் குறித்த கருத்தரங்கம் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உணவுத்துறை அமைச்சர் KV தாமஸ், பல மாநிலங்களில் புதிய தானிய சேமிப்பு கிடங்குகளை திறப்பது குறித்து மாநில அரசுகளுடன் மத்திய அரசு தொடர்ந்து விவாதித்து வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தானியங்களை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்கு தேவையான கிடங்குகள் இல்லாததால் பெருமளவு தானியங்கள் வீணாகி வருவதாக ஆதாரங்களுடன் கூடிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உணவு கழகத்திற்கு சொந்தமான கிடங்குகள் மற்றும் வேறு சில அரசு சேமிப்பு கிடங்குகளில் உபரி தானியங்களை சேமித்து வைப்பதற்கு இடமில்லாமல் அவை திறந்த வெளிகளில் வைக்கப்பட்டு மக்கி போனது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர மத்திய உணவுத்துறை தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் KV தாமஸ் தெரிவித்தார். The government is taking steps to create new additional coverage storage capacity of more than 152 lakh metric tons across 19 states. The state governments have also been requested to introduce a scheme of their own for the storage through the PPP model. மேலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உணவு பாதுகாப்பு மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதை எதிர்த்து ஜெகன்மோகன் ரெட்டி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் OS ராஜசேகர ரெட்டியின் மகனான ஜெகன்மோகன் ரெட்டி மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஜெகன்மோகன் ரெட்டி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் போது சமர்ப்பித்த சொத்து விவரங்களை விட தற்போது அவரது சொத்து மதிப்பு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாகவும் இந்த சொத்துக்கள் அவரது வருமானத்தின் மூலம் ஏற்பட்ட சொத்துக்களா என்பது குறித்து விசாரணை நடத்தும்படி மத்திய புலனாய்வு அமைப்புக்கு ஆந்திர உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நேற்று தள்ளுபடி செய்தனர். மேலும் இந்த விசாரணை ஆரம்பகட்ட விசாரணை என்பதோடு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் மேல் நடவடிக்கை எடுக்க ஆந்திர உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவிக்கக்கூடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் நடத்தப்பட உள்ள சிபிஐ விசாரணையில் ஜெகன்மோகன் ரெட்டி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக தெரியவந்தால் அவருக்கு எதிரான எந்தவித நடவடிக்கை எடுப்பது என்று ஆந்திர உயர்நீதிமன்றம் தீர்மானிக்கும் என்றும் சிபிஐயின் அந்த அறிக்கை நகலை ஆந்திர உயர்நீதிமன்றம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் வரும் திங்கட்கிழமை போலீசாரிடம் சரணடைய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள அங்கம்மாள் காலனி. சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்குள்ள நிலையில் இந்த நிலத்தை திமுகவை சேர்ந்த சிலர் மிரட்டியதோடு அபகரித்துக் கொண்டதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருந்தனர். புகாரை பதிவு செய்த காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் முன்னாள் திமுக அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்ட 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் சேலத்திலிருந்து வெளியேறி தலைமறைவாக இருந்து வரும் வீரபாண்டி ஆறுமுகத்தை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் சார்பாக முன்ஜாமீன் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜசூர்யா, சேலம் மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்பாக வரும் திங்கட்கிழமை காலைக்குள் வீரபாண்டி ஆறுமுகம் சரணடைய வேண்டும் என்றும் 3 நாட்கள் வரை அவரை போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். அகில இந்திய பார் கவுன்சில் நடத்தும் தகுதி தேர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மார்ச் மாதம் நாடு முழுவதும் வழக்கறிஞர் தகுதி தேர்வை அகில இந்திய பார் கவுன்சில் நடத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பல்வேறு வழக்கறிஞர்கள் இந்த தேர்வை புறக்கணித்தனர். சுமார் 20,000 பேர் மட்டுமே பங்கேற்றனர். சென்னையில் 3 மையங்களில் நடைபெற்ற வழக்கறிஞர்கள் தகுதி தேர்வை பலர் புறக்கணித்ததால் அந்த தேர்வை பார் கவுன்சில் ஒத்திவைத்தது. அதைத் தொடர்ந்து வரும் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் வழக்கறிஞர் தகுதி தேர்வை அகில இந்திய பார் கவுன்சில் நடத்தவுள்ளது. இதனால் ஆத்திரமுற்ற வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட மற்ற துறைகளில் முடிப்பவர்கள் நேரடியாக அந்த தகுதி அடைவதைப் போல வழக்கறிஞர்களுக்கு படித்து முடித்தவுடன் நேரடியாக அந்த தகுதியை பெற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆகையால் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள வழக்கறிஞர்கள் தகுதி தேர்வை புறக்கணிக்கப் போவதாகவும் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். பராமரிப்பு பணியின் போது மின்சாரம் தாக்கி ஊழியர் பலி. தர்மபுரி அருகே நடந்த அதிர்ச்சி சம்பவம். குடும்ப அட்டையை சோதனை செய்வது போல் நடித்த பலே திருடன். தப்பியோடியவனை பிடிக்க போலீசார் தீவிரம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.